ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்னை துதிப்பார்கள், இவர்கள் என்னுடையவர்கள். நான் அவர்களை பேர் சொல்லி அழைத்தேன். உலகத்தனா லட்சத்தர பௌதியாந்தரா அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்போது உன் சரீரத்தை விட்டு விலகிறது, உன் சரீரத்தை விட்டு ஓடுகிறது. ஜகத்தனமா அந்த லாக்கரபோ ஜகதனமா ஜகதனமா. பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் நேரம் நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அதிசயமாய் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப கர்த்தர் எங்களுக்கு அதிசயமாய் உதவி செய்தார். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். மெய்யாகவே நம் ஆண்டவர் ஜீவிக்கிறவர், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவர். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக எத்தனையோ பேர் நன்மை அடைந்திருக்கிறார்கள், அதிசயத்தை பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் கட்டியிருக்கிறார். எத்தனையோ ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். பிரியமானவர்களை, இந்த ஆண்டு இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு இறுதியில் அதிகமாய் தேவ சமூகத்தில் உட்காருங்க, தேவனை துதிங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. தாவீது சொல்வது போல, கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல கர்த்தரை சோத்திரம் பண்ணி நீங்கள் நடந்து முடிந்ததுக்காக சோத்திரம் பண்ணுங்க. நடக்க போகிறதுக்காக விசுவாசத்தோடு ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. ஒரு நல்ல ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். செழிப்பான ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு சந்தோஷத்தின் ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. இயேசு சொன்னது போல உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த ஆண்டு இறுதியிலே உங்களுக்காக தேவ சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மெய்யாய் நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வாசிக்கட்டும். இனி நீ அழுது கொண்டிராய். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த 2015ஆம் ஆண்டு பலவிதமான கண்ணீரின் பாதையில நீங்க போய் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க சிந்திய கண்ணீர், பாவத்தினால வந்த கண்ணீர், வியாதியினால வந்த கண்ணீர், குழந்தை இல்லாததுனாலே பலவிதமான பண கஷ்டம், கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, வேலையில வந்த சோர்வுகள், வேலையில வந்த அசதிகள், உங்களுக்கு விரோதமாக எழும்பின அதிகாரிகள், உங்களுக்கு விரோதமாக பிசினஸ்ல மக்கள் தலை தூக்கி இருக்கலாம், ஊழியத்தில் எழும்பி இருக்கலாம். நான் சொல்லுகிற பலவிதமான துக்கத்தின் வழியாய், பலவிதமான போராட்டங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போய் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு இறுதியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி இந்த 2015ஓடு கூட கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில நீ எந்த சூழ்நிலையில அழுது இருந்தாலும், என்ன சூழ்நிலையில கண்ணீர் சிந்தி இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், இனி ஒருபோதும் நீ அழமாட்டா. ஒருபோதும் ஐயா 2015 முழுக்க நான் அழுது கொண்டு இருந்த ஐயா, பலவிதமான வேதனைகள் ஐயா, பலவிதமான பாடுகள், வெட்கங்கள், அவமானங்கள், எத்தனையோ சூழ்நிலையில வெளியே சொல்ல முடியாம நான் அழுதேன். பாருங்க, தாவீது ஒரு ராஜாங்க. நம்ம ஜனங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களை மாத்திரமே பார்க்கிறார்கள். ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை இன்றைக்கு தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஜனங்கள் அவர் ராஜாவை தான் பார்க்கிறாங்க, ராஜாவுக்கு உள்ள ஆசீர்வாதங்களை தான் பார்க்கிறார். ஆனால் தாவீதுடைய இருதயத்தை ஒருவரும் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் இரவெல்லாம் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய படுக்கையை நான் நினைத்தேன், என்னுடைய படுக்கையிலே நான் அழுது கொண்டிருந்தேன். பாருங்க, யோசித்து பாருங்க, ஒரு ராஜா, ஒரு மனுஷன், உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், உயர்த்தப்பட்ட மனுஷன் இரவெல்லாம் அழுதாராங்க. பாருங்க, எப்படியாப்பட்ட துக்கம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையில அவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை சொந்த மகன், சொந்த குடும்பத்தினாலே வந்த பிரச்சனையினாலே வெட்கத்தோடு கூட அவர் அழுது கொண்டு போகிறார். நான் சொல்லுகிறேன், இப்படியாப்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்து இருக்கலாம்.
இந்த ஆண்டு முழுக்க உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை நிதானித்து பாருங்க. என்ன, நீங்க கடந்து வந்த பாதையை மறந்துடாதீங்க. நீங்க அவமானப்பட்ட, வெட்கப்பட்ட, கஷ்டப்பட்ட நாட்களை மறக்காதீங்க. யோசித்து பாருங்க, எப்படிலாம் கர்த்தர் உங்களை நடத்தினார். நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க கண்ணீர் சிந்தும் போது, வெட்கப்பட்ட போது, அவமானப்பட்ட போது உலகம் என்ன செய்தது, உறவுகள் என்ன செய்தது, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்? ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. உங்க கூட யாரும் நிக்கல, உங்க குடும்பம் கூட நிக்கல, யாருமே உன்னை புரிஞ்சு கொள்ளல. அதனால தான் நம்ம அழுத பாருங்க. அண்ணால் அழுதா. ஏன் அழுதா? எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. சரி, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளும் ஒரு மனுஷி தானே. யாருங்க அதை புரிஞ்சுக்கிறது? அண்ணாலை வேதனைப்படுத்துச்சு சமுதாயம். இதாம்மா உலகம். உன்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு தானே அழுகிற. உன் கணவன் கூட உன்னை புரிஞ்சுக்கலன்னு தானே அழுகிற. உன் மனைவி கூட உன்னை புரிஞ்சுக்கலன்னு தானே நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. கடந்து வந்த பாதைகளை ஒரு விஷயம் திரும்பி பாருங்க. எத்தனை முறை நீ தனித்து விடப்பட்ட, கைவிடப்பட்ட, வெறுமையாக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட. யோசித்து பார். இன்றைக்கு நீ அழுது கொண்டு இருக்கிற. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு இறுதியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய். உனக்கு ஒரு முடிவு. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு, உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு, உன் வேதனைக்கு ஒரு முடிவு, உன் வெட்கத்துக்கு முடிவு. அது எந்த உன் குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், இல்ல வேலை செய்கிற இடத்துல, ஊழியர் செய்கிற இடத்துல, எந்த இடமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், மனிதர்களுக்கு முன்பதாக இனி உன்னை தலை குனிந்து போக விட மாட்டார். இனி உன்னை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். இனி ஒரு நாள் உன்னை கர்த்தர் கண்ணீர் சிந்த விட மாட்டார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்த நீ, இந்த 2015 பலவிதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்த நீ, மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாம, மற்றவர்களுக்கு முன்பதாக பேச முடியாம, உன் சொந்த குடும்பத்தார் இயேசு உனக்கு என்ன செய்தார், கர்த்தர் உனக்கு என்ன செய்தார், இயேசுன்னு போனிய இயேசு உனக்கு என்ன செய்தார்? இயேசு இன்னைக்கு உன்னை கைவிட்டுட்டார்ல. ஒருவேளை உன் குடும்பம் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், உன் பிள்ளைகள் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். கைவிடப்பட்ட நிலைமையில திரும்ப பேச முடியாம, பகைஞருக்கு முன்பதாக வாயை திறக்க முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு சொல்லும் போது, இனி நீ அழுது கொண்டிராய். காரணம் என்ன தெரியுமா? இந்த 19 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். அவர் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி உனக்கு பதில் கொடுப்பார். உன் சத்தத்துக்கு அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். ஜெபத்துக்கு பதில் வரலன்னு தானே அழுத. ஐயோ, ஜெபத்துக்கு பதில் வராதனால தானே பேச முடியல. ஜெபத்துக்கு பதில் வராததுனால தானே உன் வாழ்க்கையில நன்மை வரல. ஜெபித்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறாய், இனி நீ அழமாட்ட, இனி நீ வெட்கப்பட மாட்ட. காரணம் என்ன? நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போறேன். 2015 உன் வாழ்க்கையில பதில் கிடைக்காத அத்தனை பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படி ஒரு ஆண்டு உனக்கு வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிற புதிய ஆண்டுக்குள்ள நீ போகும்போது உன்னுடைய அத்தனை ஜபத்துக்கு பதில் நீ பெற்றுக்கொண்டுதான் போக போற இயேசுவின் நாமத்தில். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ தேவ மகிமையை பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தருடைய மகிமை இறங்குறதை நீங்க பார்ப்பீங்க. உன் ஜபத்துக்கு பதில் வராம போகாது. சோர்ந்து போகாது. ஜெபம் பண்றதை நிறுத்திடாத. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைகளை பார்த்து கலங்காதீங்க. மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் ஜபத்தை கேட்கிறவர் இன்னைக்கு உயிரோடதமா இருக்கிறாரு. கர்த்தர் உன் ஜபத்தின் சத்தத்தை கேட்பார். அத்தனை பதில் சொல்ல முடியாம யார் முன்னாடிலாம் நீ அழுதாயோ, யார் முன்னாடிலாம் வெட்கப்பட்டாயோ, யார் முன்னாடிலாம் தலை குனிந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயோ, அவர்களுக்கு முன்பதாக உனக்கு உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து நீ வெட்கப்பட்ட சமுதாயத்துல, வெட்கப்பட்ட ஊர்ல, வெட்கப்பட்ட மக்கள் மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு நான் சொல்லுகிற இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வந்திருக்கிற, ஐயோ ஐயா இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமா? இல்லை, ஒருவேளை இந்த ஆண்டு முடியலாம், ஆனால் இப்படியே வாழ்க்கை முடியாது. உனக்கு ஒரு சுக வாழ்வு இருக்கு. உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஐயோ 2016 எப்படி இருக்குமோ, 2016 ஐயோ 2015 முழுக்க அழுதுட்டேன், 2016 இப்படிதான் இருக்குமா? சோர்ந்து போயிருக்கிற ஐயா, இல்லை ஊழியமே வேண்டாம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறாயா? இல்லை மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டியா? அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டியா? இல்லை, ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். லூக்கா 18:7-8 வாசித்து பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகல கூப்பிடுகிற விஷயத்தில் நீடிய பொறுமையா தான் இருக்காரு. ஒருவேளை இந்த ஆண்டு முழுக்க அவர் அமைதியா இருந்திருக்கலாம், ஆனா உனக்கு இப்போ உருக்கமாய் சீக்கிரமாய் உனக்கு இறங்கி
உனக்கு நியாயம் செய்வார். 2 நாளாகமும் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறோம், அவர் வல்லமை விளங்க செய்வார். ஆமாமா, உனக்கு அவர் வல்லமை விளங்கும். பயப்படாத, கலங்காத, திகையாத. அவர் வல்லமை விளங்குறத நீ பார்ப்ப. நிச்சயமா சொல்லுகிறேன், இனி உன்னை அழவிட மாட்டாரு, உனக்கு பதில் கொடுப்பாரு. யார் முன்னாடிலாம் வாய் திறக்க முடியாம இருந்தியோ அவர்களுக்கு முன்பதெல்லாம் கர்த்தர் உன்னை பேச வைப்பாரு. நான் சொல்லுகிறேன், உன் சத்தத்துக்கு சீக்கிரமா இறங்குவார். அது மாத்திரம் இல்ல, இனி நீ அழமாட்டே. ஏன் தெரியுமா? உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, 20ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, உன் போதகரை நீ ஒருபோது உனக்கு மறைந்து இருக்க மாட்டார், உன் கண்கள் உன் போதகரை காணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இனி உனக்கு மறைந்து இருக்க மாட்டார். நம்முடைய போதகர், நம்மை நேசிக்கிற போதகர், நமக்காக யாவையும் செய்து முடித்த போதகர், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி உனக்கு மறைந்து இருக்க மாட்டார். இந்த வருடத்தின் கடைசியில நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் அவர் அமைதியா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஒருவேளை அவர் மறைந்தது போல உன் வாழ்க்கையில காணப்பட்டு இருக்கலாம். ஏன் என் குடும்பத்தில் இந்த நிலைமை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அனுமதிச்சார் சொல்லி பலவிதமான கலக்கங்கள் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் மாற்றி தருவார். அது மாத்திரம் இல்ல, இனி நீ அழுது கொண்டுராய். காரணம் என்ன தெரியுமா? அங்கே அந்த ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வலதுபுற இடதுபுற நீ சாயும் போது, நீ வழி விலகும் போது இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்ப. கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததுனால தான் உன் வாழ்க்கையில துக்கம், உன் வாழ்க்கையில கண்ணீர். கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காம மனுஷனுடைய வார்த்தையை நம்பினதுனால தான் இன்னைக்கு உனக்கு கண்ணீர். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டுராய், இனி நீ அழமாட்டேன். காரணம் என்ன தெரியும்? நான் உன்னை நடத்த போறேன். வரப்போற ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்துவார். தேங்க்யூலா. உன் குடும்ப வாழ்வை நடத்த வேண்டிய ஞானத்தை தருவார். தேங்க்யூலா. உன் வேலை, உன் வேற வருமானம் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க. அவர் செய்யன்னு சொல்றதை செய்யுங்க, அவர் செய்யாதன்னு சொன்னா செய்யாதீங்க. நான் சொல்லுகிறேன், அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உன் வாழ்க்கையில துக்கத்துக்கும் கண்ணீருக்கும் வெட்கத்துக்கும் முடிவு வந்துடுங்க. இந்த புதிய ஆண்டில நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய போற. நிச்சயமா சொல்லுகிறேன், இனி நீ அழமாட்ட, இனி நீ வெட்கப்பட மாட்ட, இனி உன்னை நிந்தையா வைக்க மாட்டார். மனுஷருக்கு முன்பதாக இனி உன்னை தலைகுனிந்து ஒரு நாளும் தலைகுனியை விடவே மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தொடர்ந்து ஆண்டவரை துதியுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே ஒரு மகிமையான ஆண்டிலே உங்களை மீண்டுமாய் சந்திப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுவரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவே நாமத்தில் வருகிறப்பா, இந்த 2015 ஆண்டு முழுக்க நம்முடைய ஜனங்களை அற்புதமாய் நடத்தினீர். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீ செய்த எல்லா மகிமையான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த ஆண்டு இறுதியில் நம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கூட நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமாண்டவரே, தேங்க்யூ. அப்படியே எல்லா கண்ணீருக்கு ஒரு முடிவை தேங்க்யூலா இந்த ஆண்டு இறுதியில் நீர் கொடுத்து ஒரு மகிமையான ஆண்டுக்குள்ளே அவர்களை நீர் நடத்த போகிறபடியால் உமக்கு சோத்திரம். அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனப்பா, உம்மை நீர் வெளிப்படுத்த போகிறீர். அது மாத்திரம் இல்லை, உம்முடைய வார்த்தை கொண்டு அவர்களை நடத்த போகிறீர். உமக்கு சோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். அவருடைய கண்ணீருக்கு முடிவு வரட்டும். சோர்ந்து போன நம்முடைய மக்களை பலப்படுத்தும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து நடத்தும். ஆமாண்டவரே, ஒரு புதிய ஆண்டை நீர் வைத்திருக்கிறீர். ஒரு ஆசீர்வாதமான ஆண்டை வைத்திருக்கிறீர். ஒரு கண்ணீர் இல்லாத ஆண்டை வைத்திருக்கிறீர். அந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு சுதந்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் மீது வந்து இறங்கும்படி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய வேதனைகளுக்கும் முடிவை கொடுத்து ஒரு மகிமையான ஆண்டுக்குள்ளே உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு புதிய ஆண்டிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் ஊழியத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.